எங்க நிலாவும் பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருக்கும் அடுத்தடுத்து இந்த வீட்டுக்கு பொண்ணுங்க வரப்போறாங்க. அதனால தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். அதுல எல்லாரோட பங்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு, மாமனார்கிட்டயும் பாத்தீங்கன்னா, குடிச்சு ஃபுல்லா காசையும் அழிச்சிராம, வீட்டுக்கும் ஒரு பங்கு குடுங்கன்னு கேட்க, உடனே அவங்க மாமனார் பாத்தீங்கன்னா, நான் எதுக்காக குடுக்கணும்? அப்படி இப்படின்னு டயலாக்லாம் பேச, நிலா பாத்தீங்கன்னா, அப்படின்னா நீங்க தர வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொன்னதுதான். நான் எங்க குடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இது நம்ம வீடாச்சு. உங்க தானே குடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிருவாங்க. இங்க நம்ம பாண்டியும், நம்ம வானதி பாத்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப் ஓனர பாத்து அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு, ஷாப் ஓனர் பாத்தீங்கன்னா, நீங்க நாளைக்கே கடை எடுத்து நடத்த சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனா என்ன அந்த மெடிக்கல் ஓனர் பேசுறத பார்த்தா கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏமாற போறாங்களோன்னு. சரின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகா ஒரு ரோட்ல பாத்துட்டு ஏன்பா நீ எப்பவும் கலகலப்பான்னு இருப்பியே இப்ப எதுக்கு இப்படி கவலையா இருக்கு அப்படின்னுட்டு கேட்பாங்க. உடனே நம்ம கார்த்திகா பாத்தீங்கன்னா முடிஞ்சதுல இருந்து எங்க மாமனார் மாமியார் டார்ச்சர் ரொம்ப தாங்க முடியல. இவரும் நல்லாதான் இருந்தாரு. ஆனா எப்போ கத்தாருக்கு வேலைக்கு போனாரோ அப்பதுல இருந்து என்கிட்ட பேச மாட்டாரு மாமா. இப்போ அந்த குடும்பமே என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண. அந்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம் மாமா. என் விதி அவ்வளவுதான். சரி மாமா நான் கோயில் போறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடணும். நம்ம சேரன் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்புறம் என்ன நம்ம பலவனு பாத்தீங்கன்னா நிலா கிட்ட அண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவான்னு சொல்லிட்டு கடைக்கு போன கேப்ல சோழனு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க.